வாட் அபவுட் தட் 5 லெட்டர்ஸ் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மேடம், சீக்கிரமே முடிச்சிடுவேன். இப்பதான் ரெடி பண்றீங்களா? எம்சி டெக் கம்பெனி கான்ட்ராக்ட் விஷயமா எந்த மெசேஜும் வரல மேடம். அத பத்தி இமெயில் எதுவும் வரலையா உங்களுக்கு? இல்ல மேடம், இன்னும் வரல. வந்திருக்கணுமே. ஹலோ சாந்தி, நான் தான் மாமா பேசுறேன். மாமா, ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. Go to your seats. I'll call you. Okay, madam. Yeah. சொல்லுங்க மாமா. என்னம்மா? மாமா, ஏதாவது அர்ஜென்ட் டிஸ்கஷன்ல இருக்கியா? இல்ல மாமா, என் எதிரில கம்பெனி ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க. நீங்க ஃபோன் பண்ணும்போது நிச்சயமா முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அவங்க முன்னாடி பேச வேண்டாம் தான் அவங்கள அனுப்புனேன். சொல்லுங்க மாமா. ஓகே, உனக்கு நான் ஃபோன் பண்றதுக்கு முன்னால இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறதா வேற யார்ட்டையாவது பேசுறதான்னு ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தேன். நீ இவ்வளவு முன்ஜாக்கிரதையா இருக்கிறத பார்த்தா நீ தான் இதுக்கு சரியான ஆள் டிசைட் பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சொல்றேன். சாந்தி வர வர இந்த அபிராமியோட அட்டகாசம் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. உடனே ஏதாவது பண்ணி அவளை கண்ட்ரோல் பண்ணல பல விபரீதங்கள் நடக்கலான்னு எனக்கு பயமா இருக்குமா. இதுக்கு எனக்கு அபிராமி பத்தி முழு டீட்டெயில்ஸ் வேணும். அவ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, யாரோட எல்லாம் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, யார் வந்து அவளை பாக்குறாங்க, யார போய் இவ பாக்குறா, வீட்டுல வந்து யார் சந்திக்கிறாங்க, வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவ்வளவு டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். இதுக்கு யார படிக்கலாம்? மாமா, அபிராமி வீட்ல அவ, ஷாம், அப்புறம் நல்லான். நல்லானா? அதான் மாமா, நம்ம வீட்ல இருந்தானே பழைய சமயக்காரன். அவன் இப்ப அங்கேயே இருக்கான்? ஆமா மாமா. எனக்கு உடனே அவனோட பேசணுமே. எதுக்கு மாமா நீங்க அவனை பார்க்கணும்? நான் போறது இல்லம்மா, அவனை இங்க வர வச்சு பேசி ஆகணும் அவனோட. அவன் அந்த வீட்லயே இருக்கிறான் இல்லையா, அதனால அவனை கேட்டா இன்சைட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கும். சாந்தி, எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணும். எப்படியாவது அவனை இந்த வீட்டுக்கு வரவழைக்கணும். ஓகே மாமா, இப்பவே அதுக்கான ஏற்பாடு நான் பண்றேன். தேங்க்யூ. ஓகே. ஹலோ, அவங்க 2 பேரையும் உள்ள அனுப்பிச்சிருங்க. யா. நீங்க அந்த எல்லா லெட்டர்ஸையும் ரெடி பண்ணி ஃபைல்ல போட்டு என் டேபிள்ல வச்சிருங்க. ஓகே மேடம். உங்களுக்கு அந்த இமெயில் வந்ததும் கண்டிப்பா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சொல்றேன் மேடம். ஓகே ஓகே, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மேடம். ஒரு ஃபோன் பண்ணனும். பண்ணிக்கங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஆபீஸ் டைம்ல இவன் ஏன் வீட்ல இருக்கா? யார் இது? ராங் நம்பரா இல்ல ராங் பர்சனா? ஹலோ. இவளே போன் எடுக்கிறாளே, என்ன செய்யலாம்? ஹலோ அர்ஜுன், நான் சாந்தி பேசுறேன். எனக்கா வேற ஏதோ நம்பர் வருது? நான் ஒரு எஸ்டிடி பூத்ல இருந்து பேசுறேன். ஏங்கா என்னாச்சு? சொல்றேன், கேளு.
இப்போ என்ன நல்லவனை பார்க்கணும் அவ்வளோதானே? இந்நேரத்துக்கு அவன் எப்படியும் காய்கறி மார்க்கெட்டில் தான் இருப்பான். நான் போய் பார்க்குறேன். வேண்டாம் வேண்டாம், நானே போய் அவனை பார்த்து பேசிக்கிறேன். சரிக்கா, பத்திரம். வச்சிடுறேன். சார் ரெடியா பார்த்து போட்டியா? போட்டேன். போடு. பிச்சை சில்லறைய கூட தர்றேன். நல்லான், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. உங்க முதலாளி அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்கம்மா. ஆனா வீட்டுல எல்லாரும் ஒண்ணா இருந்த போது வீடே கலகலப்பா இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. அம்மா, பெரிய எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காரு. திடீர்னு மாமா கனவு ஏதோ கண்டாரோ என்னமோ தெரியல, உங்களை பார்க்கணும், பார்த்து பேசணும்னு சொன்னாரு. என்னையா? ஆமா, உங்களதான். இல்லனா உங்களை தேடி மார்க்கெட் வரைக்கும் நான் வருவேனா? என் கூட அர்ஜுன் தம்பியும் வரேன்னா. ஐயோ, அர்ஜுன் தம்பியுமா? ஆமா, இப்படி நீங்க பயப்படுவீங்கன்னு சொல்லிதான் நானே அவனை வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலையம்மா. ஐயா ஏன் என்ன பார்க்கணும்னு சொல்றாரு? சும்மா ஒரு பிரியத்துலதான். பழைய ஆளுங்களெல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஆசை. அபிராமி வீட்டுக்கு அவர் வந்தா நல்லா இருக்குமா என்ன? இருக்காது இருக்காது. அதனாலதான் உங்களை அவர் வீட்டுக்கு வர சொன்னாரு. சரிம்மா, பெரியா சொல்லி நான் வரலன்னா அது நல்லா இருக்காது. வரேம்மா. வீட்டுல போய் சமையல்லாம் முடிச்சிட்டு பால் பாக்கெட் வாங்க வருவேன்ல, அந்த சமயம் பார்த்து அவர் வந்து பாக்குறேம்மா. சரி, வீடு எங்கன்னு தெரியுமா? தெரியுமா? நல்லா அபிராமிக்கு தெரியாம வரணும், இல்லன்னா அவன் உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டு ஒரு வழி பண்ணிடுவா. சரிங்கம்மா. அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிங்கம்மா. சம்பந்தம் இல்லாம நம்மள கூப்பிடுறாங்களே, இதுலதான் வில்லங்க இருக்குமோ? ஹலோ, யாருங்க? நான் தாம்மா பேசுறேன். நீங்களா? என்னங்க? நான் ஒரு ஆள் என்ன பார்க்க வர சொன்னேன், வந்தானா? அப்படி யாரும் வரலையே. யாருங்க? அப்புறம் சொல்றேன். அப்படி யாரும் வந்தானா வெயிட் பண்ண சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் அங்க வந்துடுறேன். சரிங்க, வச்சிடுறேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. சாந்தி ஃபோன் பண்ணலா? இல்லையே. பண்ணலையா? சரி, வச்சிரு. ஓகே. சாந்தி போய் நல்லா என்ன பார்த்தாளா இல்லையா? இங்கேயும் ஃபோன் பண்ணல, வீட்டுக்கும் ஃபோன் பண்ணல, அவனும் வரல. ஹலோ மாமா, நான் சாந்தி பேசுறேன். சாந்தி, உனக்கு 100 ஆயுசுமா. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா நான் பாத்தியா? பார்த்துட்டு பேசிட்டேன். அவன் சம்மதிச்சிட்டானா? ஆமா மாமா, உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்கான். ஓகேமா, அப்ப நான் சீக்கிரம் வீட்டுக்கு போறேன். சரிங்க மாமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன மாமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? ஓகேமா. என்னது, உப்பு இருக்க வேண்டிய இடத்துல சர்க்கரை இருக்குது. கடலைப்பருப்பு இருக்க வேண்டிய இடத்துல துவரம் பருப்பு. என்ன ஆச்சு இன்னைக்கு எனக்கு? அம்மா, என்ன கூப்பிட்டீங்களா அம்மா? இல்லையே, நான் கூப்பிடலையே. இல்லம்மா, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. கவனமா ஒழுங்கா வேலையை போய் பண்ணு. ஓ சரிங்கம்மா.
டே நல்லா தவளை தன் வாயாலே கெடுங்கிற மாதிரி உன் வாயாலே நீ கெட்டுருவ போல் இருக்குது. போனா இந்த அம்மா திட்டுவாங்க, போலேனா அந்த ஐயா கோச்சுக்குவாரு. என்ன பண்றது கடவுளே? என்ன ஸ்மெல் இது? தீஞ்ச வாசம். நலான், நலான், அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தீஞ்ச வாசனை வரல உனக்கு? ஐயோ வந்து கவனிக்கலாமா கவனிக்கலாமா? ஏய், முதல்ல அந்த அடுப்புல இருந்து இடையில கேஸ் ஆஃப் பண்ணு. இல்லம்மா வந்துமா மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ, நான் சொல்லிட்டே இருக்கேன் கேஸ் ஆஃப் பண்ணாம நீ. ச்சே. என்ன சமைக்கிற? கதம்ப சாம்பார்மா. வெண்டைக்காய் பொரியல் பண்ண இப்படி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் இந்த நிலைமை. என்ன சாம்பார் பண்ணிருக்கேன்னு பாக்குறேன். என்ன சாம்பார்ல உப்பே இல்ல? அம்மா உப்பு சாம்பார்ல மட்டும்தான் இல்லையா, இல்ல முதலாளி அம்மா கிட்டயும் இல்லையா? சொல்லு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ரொம்ப நேரமா நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. சொல்லு, உண்மையா சொல்லு. நீ இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை. மார்க்கெட்ல யார பார்த்த? இல்லம்மா இல்லம்மா நான் யாரையும் பார்க்கலம்மா. ஹே, நீ எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் பொய் சொல்ல கத்துட்டு இருப்ப. ஆனா நான் பொய்யோடவே பிறந்தவ. சொல்லு, இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதுக்கு நேரம் அதிகமாச்சே, லேட் ஆனதுக்கு என்ன காரணம்? இந்த சாம்பார்ல போட மறந்த உப்ப வேற எங்கேயாவது போட்டியா? சொல்லு. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. மார்க்கெட்ல சாந்தியம்மாவை பார்த்தேன். சாந்தியவா? ஆமாம்மா. நீ மார்க்கெட்டுக்கு போற நேரம் அவளோட ஆபீஸ் டைமிங். அந்த நேரத்துல சாந்தி எதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்தா? சரி, என்ன சொன்னா சொல்லு. ஆர்கே ஐயா என்ன பார்க்கணும்னு சொன்னாராம். அவர் ஏன் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு? தெரியலம்மா, அதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லலம்மா. அது என்னன்னு தெரியாம குழம்பிதான் நான் இன்னைக்கு சமையல்ல இந்த குழப்பம் குழப்பிட்டேம்மா. ஏயா, உன் பழைய முதலாளி பாசமா கூப்பிடுறாரே, போய் பார்க்க வேண்டியதானே? அதுக்கு இல்லம்மா, அர்ஜுன் தம்பி ஒரு தடவை என்ன ரோட்ல மறிச்சு வேன்ல ஏத்திட்டு போய் கோவிந்தனை பத்தி கேட்டாரு. அதை பத்தி இருக்கும்போது யோசனை பண்ணிட்டு இருந்தம்மா. அவங்க கிட்ட என்ன சொன்ன? தெரியாதுன்னு சொன்னம்மா. வேணாம், நீ அங்க போக வேணாம். எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. கைதி விஷயமே எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன மாட்டி விட பாக்குறாங்க. நீ யாருக்கே பார்க்க வேணாம். பார்த்தா உனக்கு தான் டேஞ்சர். அதனால நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு. இங்க இருந்து போயிடு. இந்த வேலையை விட்டு போயிடு. அம்மா. ஆமா, அதான் நமக்கு நல்லது. இவ்வளவு நாள் நீங்க சமையல் வேலை பண்ணிட்டு இருந்த, இப்ப நான் சொல்றத நீ பண்ணு. நீ தலைமறைவா இருக்கிறது ஒரு வேலைதான். அதுக்கும் சேர்த்து பணத்தை நானே குடுக்கறேன். அம்மா, அத வாங்கிட்டு போ. நீ எங்க இருக்கேன்னு எனக்கு கூட சொல்லாத. அம்மா, திடீர்னு நான் இங்க இல்லாம போனா எப்படிம்மா? கேள்வி கேட்கறவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியும். முதல்ல கிளம்புற வேலையை பாரு. நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். உங்களை மறுபடியும் இன்ஸ்பெக்டரா பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மேடம். ஏற்கனவே நான் கைதியை ஜெயிலில் பார்த்த விவகாரத்தில் தான் சஸ்பெண்ட் ஆனேன். என்னை சஸ்பெண்ட் பண்ண அதே ஆஃபீஸர் தான் மறுபடியும் எனக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காரு. உண்மையான ஆஃபீஸருக்கு நல்லதே நடக்கும். ஓகே மேடம். ஜேசி சாருகிட்ட பெர்மிஷன் வாங்கி ராமகிருஷ்ணனோட மரணத்தை பற்றி நான் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன். எனக்கு என்னவோ ராமகிருஷ்ணனோட மரணம் இயற்கையானதாவே தெரியல. எனக்கும் தான் மிஸ்டர் கனி. அதனால என்னோட இன்வெஸ்டிகேஷனை உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்க போறேன். ஷூர். அன்னைக்கு ராமகிருஷ்ணன் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? ஆமா. எக்ஸாக்டா ராமகிருஷ்ணன் உங்ககிட்ட என்ன பேசினாருங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க.
என்ன நடந்துச்சுன்னே தெரியல. தேங்க்யூ மேடம். நான் இந்த இன்வெஸ்டிகேஷனை ரகசியமா தான் பண்ண போறேன்னு ஜேசி கிட்ட பெர்மிஷன் வாங்க போறேன். ராமகிருஷ்ணனோட மரணம் கொலையா தற்கொலையான்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியா தூக்கம் கூட வராது. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் கானி. ஒருவேளை இது கொலையா இருந்தா அந்த கொலைகார பாவியை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா மேடம். என்ன நலான், கிளம்பிட்டியா? ஆமாம்மா, நீங்க சொன்னீங்க, நான் புறப்பட்டேன். பணத்தெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் பத்திரமா வச்சிருக்கம்மா. உன் நல்லதுக்கு தான் நான் உன்னை இங்கிருந்து போக சொல்றேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் சாந்தியும் அவ கூட்டாளிங்களும் உன்னை சும்மா விட மாட்டாங்க. கொடைஞ்சு எடுத்துருவாங்க. நான் உனக்கு கொடுத்த பணத்தை வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் கடை வச்சு பழச்சுக்க. இல்லைன்னா அந்த பணத்தை பேங்க்ல போட்டுட்டு ஏதாவது ஹோட்டல்ல வேலை செய். இது ஏற்பாடெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். உன்னை எப்ப கூப்பிடணும்னு எனக்கு தெரியும், அப்ப கூப்பிடுறேன். சரிங்கம்மா. இப்ப நேரா எங்க போற? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு தான்மா. போய் அது அங்க போய் தான்மா முடிவு பண்ணணும். சரி போ. ஆனா ஊருக்கு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த எல்லையில உன்னை எங்கேயாவது பார்த்தேன், கைதி கோவிந்தனுக்கு எனக்கு தெரியாம நீ தான் அடைக்கலம் கொடுத்தேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்மா. நான் இப்பவே புறப்படுறேம்மா. வரேம்மா. சொல்லும் போது வா. சரிங்கம்மா.